அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா தொழிலாளர் புனித யோசேப்பு விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 54 முதல் 58 முடிய. அன்பார்ந்தவர்களே, மே தினமாகிய இன்று நாம் உழைப்பிற்கு விழா எடுக்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர்களுக்கான வேலை நேரம் 8 மணி நேரம் என்று அமெரிக்காவில் வரையறுக்கப்பட்டது. மேலும் கம்யூனிஸ்டுகள் மற்றும் சோசியலிஸ்டுகள் மே மாதம் 1 தேதியை உழைப்பாளர் தினமாக கொண்டாட ஆரம்பித்தன. அது இன்று உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் தினமாகவும் உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் தினமாகவும் இது இருக்கின்றது. உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்கின்ற தமிழ் பழமொழி நாம் அனைவரும் அறிந்ததே. நமக்கு உதவி செய்தவர்களை நாம் எந்நாளும் மறக்கக்கூடாது என்பதே அதன் அர்த்தம். இதே பழமொழியை நாம் இப்படியும் புரிந்து கொள்ளலாம். தம் உழைப்பின் வியர்வை துளியால் நிலத்திற்கு உப்பிடுகின்ற உழைப்பாளிகளை நினை, அவர்களை என்றும் மறக்காதே. உழைப்பு ஒருவனை மனிதனாக, மாண்புள்ளவனாக, நேர்மையாளனாக உயர வழிவகுக்கிறது. நாம் உழைப்பாளர்களின் தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். இந்த உழைப்பாளர்களின் பாதுகாவலராகிய புனித யோசேப்பை தாய் திரு அவை நினைவுகூர்ந்து உழைக்கு ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க நம்மை அழைக்கிறது. இந்த விழாவானது புனித 12ஆம் பத்திநாதரால் 1955ஆம் வருடம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விவிலியத்தின் பின்னணியில் பார்க்கும்போது உழைப்பை கடவுளின் கொடையாக கருதும் பார்வை இந்த உலகில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் அனைத்தும் மனிதர்களது கடின உழைப்பால் விளைந்தவை. உழைப்பு என்று ஒன்று மட்டும் இல்லையில் இந்த பூமிக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் உள்ளவை எதுவும் வெளியே வந்திருக்காது. பூமி என்றோ பாலைவனமாக மாறியிருக்கும். உழைப்பு இந்த பூமியை உய்வித்திருக்கிறது, உயர்த்திருக்கிறது. நல்ல உழைப்பின் பயன் புகழ்ச்சிக்குரியது என்றும், கடும் உழைப்பையும் உழவு தொழிலையும் வெறுக்காதே, இவை உன்னத இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை என்றும் விவிலியம் கூறுகிறது. புனித யோசேப்பை பாதுகாவலராக கருத காரணம் என்ன? புனித யோசேப்பு உழைப்பு இறைவனின் கொடை என்பதை உணர்ந்து இறைவனின் திருவுளத்தை பாங்குடன் நிறைவேற்றினார். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளுடைய உழைப்பை பற்றி வாசிக்க கேட்டோம். 6 நாட்களாக இப்புவி விண்ணுலகம் மனித எல்லாவற்றையும் படைத்தவர் யாவும் நல்லதென கண்டதால் 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார். உழைப்பு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கொடை, சொத்து, ஆசி, அருள் என்பதை உணர்ந்தவராக புனித யோசேப்பு இறைவன் திருவுளத்தை சிறப்புடனே நிறைவேற்றினார். இரண்டாவதாக, புனித யோசேப்பு இன்றைய நற்செய்தியில் ஒரு எளிய தச்சன் என சுட்டி காட்டப்படுகிறார். இருப்பினும் தன்னுடைய பணி வாழ்விலே நேர்மையும் முழு ஆர்வத்தையும் கடுமையான உழைப்பையும் காட்டி மற்ற எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார். மூன்றாவதாக, தான் மரியாளுக்கு கணவர், குழந்தை இயேசுக்கு தந்தை என்பதை அறிந்தவராய், குடும்பத்தின் நலன் தனது உழைப்பில்தான் உள்ளது என்பதை உணர்ந்தவராய், மனசாட்சியோடு உழைத்து ஒரு சிறந்த குடும்ப பொறுப்பாளராக திகழ்கின்றார். எனவேதான் புனித யோசேப்பை உழைப்பாளர்களின் பாதுகாவலராக கருதி இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவ்விழா நமக்கு உணர்த்து படிப்பினை என்ன? உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்கிறார் புனித பவுல். உழைக்கும் எண்ணம் ஒருவனுக்கு அடிப்படையிலே உருவாக வேண்டும். உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலே நற்செயலுக்காக பயன்படுத்த வேண்டும். இன்று சிறப்பாக நாம் சமுதாயத்தின் அடி மட்டத்திலே நமக்காக ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உழைக்கும் ஒவ்வொருவரை நன்றியோடு நினைவு கூறும் நாள். நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பலருடைய சிறு உழைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள், சலவைக்காரர்கள், சமையல் செய்வோர் போன்றவர்களை எல்லாம் நினைவுகூர்ந்து நன்றி நவிலும் நாள். இந்த உழைப்பாளர்கள் தினம் ஏதோ ஒரு மேல்மட்ட வர்க்கத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆடம்பர விழாவாக அமையாமல்
கொத்தடிமைகள், சிறுவ தொழிலாளர்கள், முதலாளிகளின் முரண்பாடுகளில் சிக்குண்டவர்கள், கூலி தொழிலாளர்கள், இவர்களின் உரிமைக்காக, விடுதலைக்காய் குரல் கொடுக்கும் நாள் இது. புனித யோசேப்பின் குணநலன்களான நேர்மை, வாய்மை, பகிர்வு மனப்பான்மை, கடுமையான உழைப்பு போன்ற பண்புகள் எல்லாம் நம்முடையதாக்கப்பட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். புனித யோசேப்பை போன்று நேர்மை, உண்மை, நீதி, அமைதி, பொறுப்புணர்வு இவற்றில் நான் சிறந்து விளங்குகின்றேனா? இறைவன் விரும்பும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா? பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நீதி கிடைத்திட உழைக்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் புனித யோசேப்பை போன்று நேர்மை, உண்மை, நீதி, அமைதியில் சிறந்து விளங்கவும், ஒவ்வொரு நாளும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும், பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக நீதி கிடைக்க உழைக்கவும் வரம் தாரும். ஆமீன்.